வயசுலேயும் இந்தமாதிரி நடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தான். என்ன சொல்கிறது, அவர் தான் ஹீரோ. தலைவர் எப்பவுமே மாஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். அவர் அடுத்த வருஷத்தோடு வைக்கிறாரு. ஸோ இனிமேட்டு மேலும் மேலும் நல்ல மூவிஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஆஸ் ரஜினி சாரோட ஃபேன்ஸாக. ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். அவரோட பயங்கர ஃபேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே நான் அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு பஸ் கனெக்டராக சென்னை இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். ஆக்சுவலி கர்நாடகாவில் இங்கே பெரிய ஆளாக இருக்குன்னா பெரிய விஷயம். இந்த வயசில் இவ்வளோ ஆக்ட் பண்ணுறாருன்னா சில பேர்லாம் ரொம்ப ஓரங்கட்டிட்டாங்க தமிழ் சினிமாவில். இந்த வயசுக்கு அப்புறமும் நல்லா நடிச்சிட்ருக்காரு. ஸோ அது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்துக்கு நானும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். கண்டிப்பாக எலெக்ஷன் அன்னினா சிஎம் ஆவார்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. வேறு லெவலில் அவர் இந்த வயசுலேயும் இந்தமாதிரி நடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தான். அவரோட பயங்கர ஃபேன். ஆக்சுவலாக பேட்டே பராக் அவ்வளோதான் வரும். சிவாஜி எந்திரன்னு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம்னா நான் ஒரு ஃபேனாக வரணும்னா எந்த படம்னா சிவாஜி படம் தான். அஃப்கோர்ஸ் பேட்டை தான் ப்ரோ. ஏன்னா அவரோட ஆக்டிங் அதில் மாஸ் வேறு லெவலாக இருக்கும். கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். அவர் பண்ண அந்த மாஸ்லேருந்து எல்லாமே என்ன சொல்ல எதுவுமே சொல்ல அவரை பற்றி எதுவும் சொல்லவே. பேட்டை பராக் அவ்வளோதான் ப்ரோ. படையப்பா அண்ணாமலை ஃபேனாக இருந்து என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு என்னதான் வயசானா இருந்தாலும் அவர் இப்போது அந்த ஸ்டைலு, அந்த நட கெத்து அதெல்லாம் அப்படியே இருக்குது. வரப்போகிற படத்தில் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அவள் தான் சும்மா சொன்னால் ஒரு லெஜெண்டரி 70 இயர்ஸாக இருக்கார். ஒரு 45 இயர்ஸாக சூப்பர் ஸ்டாராக ஒரு நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறாரு. 45 இயர்ஸாக அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. இனிமேலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் இருக்கிற வரைக்கும். கண்டிப்பாக எலெக்ஷன் அன்னினா சிஎம் ஆவார்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. விஸ்வாசம் வேறு ரேஞ்சு, பிகில் வேறு ரேஞ்சு, எல்லாம் வேறு ஜோனர். இது தலைவர் கலக்கலர் இன்னும் 2 படம் எங்களை என்ஜாய் பண்ண விடுங்க. நீங்கள் பேசாமல் பிகில் விஸ்வாசம் அதெல்லாம் விஜய் அஜித் எல்லாம் பற்றி அவங்க அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. எங்களை என்ஜாய் பண்ண விட்ருங்க. இன்னும் அடுத்த படம் 2 படம் முடிஞ்சு போச்சு. படம் கிடையாது. அதை நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல தேவையில்லைங்க. நீங்களே சொல்லுங்கள். எல்லா கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் பதில் சொல்லணும், நாங்கள் பதில் சொல்லக்கூடாது. அவங்களும் பண்ணுவாங்க, விஜயும் பண்ணுவாங்க, அஜித்தும் பண்ணுவாங்க. எங்களை விட்டுருங்க. இன்னும் 2 வருஷம் முடிஞ்சு 2 படம் முடிஞ்சு போச்சோம்.